இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளான் பார்த்திங்கன்னா சஞ்சய் லெகசி. இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று லைஃப் ஆப்ஷன்ஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓபி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு 2 இருக்குது. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா, இன்புட்டுங்கிறது இது நம்ம என்ன அமௌண்ட் நம்ம கட்டுறோம் அப்படின்ட்டு. இது வந்து 5 லட்ச ரூபா வருஷத்துக்கு கட்டுற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். அவுட்புட்டுங்கிறது நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி இது வந்து பியூர் டேம் பிளான். டேம் பிளான்னு 2 வகைப்படும், உங்களுக்கு தெரியும். ஒரு டேம் பிளான், நார்மல் டேம் பிளான் வந்து பார்த்திங்கன்னா 40 to 65 வரைக்கும் ஏஜ் கொடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு நமக்கு 40லேருந்து 65 ப்ளஸ் அப் டு 75 வரைக்கும் கொடுக்கலாம். அது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ரௌச்சர்ஸில். டேம் பிளானா என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது ஒரு நபர் இல்லாட்டி அவங்க ஃபேமிலிக்கு காப்பீட்டு தொகை போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் தாத்தா இருக்கார். தாத்தா வந்து நேச்சுரல் டெத்தில் தவறிறாரு. ஆனால் அவர் டேம் பிளான் மட்டும் போட்டு வச்சுருந்தாருன்னா, அவர் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா இறந்தோடனே 1 கோடி ரூபா வந்து டேம் பிளான்லேருந்து பணம் வந்துடும். அவரோட இழப்பீடை இனிமே ஈடுகட்ட முடியாது, எமோஷ்னலாக எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஆனால் அந்த 1 கோடி ரூபா இருந்தால் அவங்க ஃபேமிலிக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 10 to 15 இயர்ஸுக்கு அதை வச்சு ஃபேமிலியை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ அவங்க மிடில் கிளாஸாக இருக்கலாம், ஆனால் இந்த ஃபினான்ஷியலாக இந்த பிளான் அவங்க பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா மிடில் கிளாஸ்லேருந்து பாவர்ட்டிக்கு போயிடுவாங்க. இதை தடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இந்த பிளான் எடுத்துக்கலாம். இதுதான் இந்த டேம் பிளான். இந்த பிளான் பார்த்திங்கன்னா சஞ்சய் லெகசி 2 ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தோம். இது இப்போ நம்ம பார்க்க போகிறது லைஃப் ஆப்ஷனல். இதில் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருஷம் நம்ம 5 லட்ச ரூபா கட்டுற மாதிரி மொத்தம் 12 வருஷத்துக்கு நம்ம போட்டிருக்கோம். அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 8 வருஷத்துக்குள்ளே அவர் ஏதோ நேச்சுரல் டெத் ஆனாலும் கூட அவரோட ஃபேமிலிக்கு 50 லட்ச ரூபா போயிடும். 8 வருஷத்துக்கு மேலே தான் இது க்ரோத்திங் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. இது 15 வருஷம்னா 15வது வருஷத்தில் தவறினார்னா 1 கோடி ரூபா கிடைக்கும். 20வது வருஷத்தில் தவறினார்னா 1 கோடியே 47 லட்சம். 25வது வருஷத்தில் தவறுனா 2 கோடி. 30வதுனா 2 கோடியே 70 லட்சம். இப்படி வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் 55வது வருஷத்தில் தவறிட்டார்னா இவருக்கு வந்து 6 கோடியே 66 லட்சம். 2 பார்க்குறோம். இதில் சொல்ல மாத்திரம் இதில் முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா, இதுக்கு இன்கம் ப்ரூஃப் எதுவும் தேவையில்லை. டேம் பிளான்னா மெடிக்கல் வரும்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் இதில் வந்து மெடிக்கலே கிடையாது. இதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த ஆப்ஷன் 2 பார்க்கலாம். ஆப்ஷன் 2 பார்த்திங்கன்னா இதுவும் 5 லட்ச ரூபா வந்து 12 வருஷத்துக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 15வது வருஷம். இது வந்து என்னென்னா நம்ம பார்ட் பேமெண்ட்டாக நமக்கு எடுத்துக்கலாம். 15வது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சம் எடுத்துக்கலாம். அடுத்து அந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எவ்வளோ வருஷத்தில் எடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 20வது வருஷத்தில் ஒரு 15, ஒவ்வொரு 5 வருஷத்துலேயும் ஒரு 15 லட்சம் நம்ம எடுத்துக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அதுபோக 15வது வருஷத்தில் இவரை தவறிட்டா நம்ம டெத் கிளைமாக வந்து 1 கோடியே 6 லட்ச ரூபா கிடைக்குது. 20வது வருஷத்தில் தவறிட்டா இந்த 15 லட்சம் வாங்கியிருப்போம். அதுபோக 1 கோடியே 21 லட்சம். 25வது வருஷம்னா 1 கோடியே 34. 30வது வருஷம்னா 1 கோடியே 70 லட்சம் கிடைக்கும். இதுதான் 55 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 3 கோடியே 74 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்குது.